ஹாய் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை எப்படி உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வித்தின் 1 மினிட் கூட ஆகாது, 30 செகண்ட்ஸுக்குள்ளே வந்து உங்களுடைய ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக, அதாவது tnresult.nic.in, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா டேரெக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். 12th ரிசல்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹோம் பேஜ் இருக்கும். HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு மார்ச் 2024 இருக்கும். ஸோ 23 இருக்குதுங்க, பட் இது லாஸ்ட் இயருக்கு உள்ளது. ஸோ பட் இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபார்மெட் இப்படி தான் இருக்கும். 2024 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் எழுதியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டே மந்த் இயர் அந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு டே, அப்புறம் ஸ்லாஷ் மந்த் இயர், ஸோ அந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து எழுதணும். வேறு ஆர்டர் மாற்றி எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு மந்த்து, அப்புறம் டேட், அப்புறம் இயர், அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா, சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் இந்த மாதிரி தான் வரும். ஸோ HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் 2024 வரும். இங்கே 2023, ஏன்னா இந்த லாஸ்ட் இயர் செக் பண்ணது. உங்களுக்கு 2024 போட்டு அந்த ரெஜிஸ்டர் நம்பர், அந்த டேட் ஆஃப் பர்த்தோடைய மார்க், அவங்க நேமு ப்ளஸ் அவங்க எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது கரெக்டாக இதே மாதிரி தான் வரும். ஸோ பி அப்படிங்கிறது வந்து பாஸு, சப்போஸ் ஃபெயில் அப்படின்னா F அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? கீழே வந்து டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் தப்பாக எழுதினாலும் சரி, இல்லை டேட் ஆஃப் பர்த் தெரியாமல் மாற்றி போட்டாலும் சரி, மார்க் வந்து வராது. அப்புறம் மறுபடியும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். ரெஜிஸ்டர் நம்பர், அந்த ஸ்டூடெண்டோடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அதாவது உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்களா டேட் ஆஃப் பர்த், நீங்கள் கொடுத்த டேட் ஆஃப் பர்த், ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மார்க் வந்து இந்த மாதிரி வரும். இது வந்து வெப்சைட் மூலமாக பார்க்குறது. இன்னொன்று ஆப் மூலியமாகவும் பார்க்கலாம். ஆப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ப்ளே ஸ்டோரில் போய் TNHSC ரிசல்ட்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சேம் அதே தான். எப்படி வரும்னா வியூ +2 ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். தான் வியூ யுவர் HSC +2 ரிசல்ட்னு. இந்த வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து 12th ரிசல்ட் வந்து பார்க்கணும்.